ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் யாஸ்மி போஜா. இந்த வீடியோவில் ஒரு ஃபுல் டே vlog தான் பார்க்க போகிறோம். மார்னிங் 5:30 வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். பெரிய பாப்பாவுக்கு மார்னிங் 5:50 இல்லை 55க்கெலாம் பஸ் வந்துடும். ஸோ இங்கேருந்து ஒரு 5:30க்கு கிளம்புனா தான் கொஞ்சம் தூரம் நடந்து அதுக்கப்புறம் பஸ் ஏற கரெக்டாக இருக்கும். அதனால் 5:30க்கெலாம் வீட்டை விட்டு வெளியே காலி பண்ணிடுவாங்க. மார்னிங் 5:30க்கெலாம் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு ரெண்டுமே ரெடி ஆயிரும். இன்றைக்கி வந்து டெய்லி ரைஸ் கொண்டு போகிறதால இன்றைக்கி ரைஸ் வேண்டாம், எனக்கு மேகி வேணும்னு சொன்னாங்க. அதனால் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு மேகி, அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ப்ரெட்டு கொஞ்சம் பீனட் பட்டர். டெய்லி வந்து அவங்க ஸ்கூலில் ஒரு ஃப்ரூட் கண்டிப்பாக கொடுத்து விடணும். அது என்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஃப்ரூட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் காலையிலக்கு பனானா மட்டும் கொண்டு போகிறாங்க. சமைக்கிறது நானும் ஹஸ்பண்டும் பார்த்துப்போம். இவளோட வேலை எல்லாமே இவளே பார்த்துப்பா. குளிக்கிறது, ப்ரஷ் பண்ணுறது, காலையில் அந்த சோம்பேறித்தனம் இல்லாமல் எல்லாமே இவளே. மற்றதெல்லாம் அவங்களே பேக் பண்ணி வச்சுருவாங்க. நைட்டே எந்தெந்த புக்ஸ்லாம் வேணும், அப்புறம் வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணுறது எல்லாமே அவங்களே பண்ணிடுவாங்க. காலையில் அவங்களுக்கு ஒர்க் அதிகமாக இருக்குன்னு. பாய் அச்சு, பாய் மீனு. ஸோ ஸ்கூல் பஸ்ஸில் போகிறதால அவங்க வந்து வீட்டுக்கு வந்து பிக்கப் பண்ணிட்டு போக மாட்டாங்க. அவங்க போகிற இடத்துல நம்ம வந்து மெயின் லொக்கேஷன் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல போய் நம்ம விட்டுட்டு வரணும். ஸோ இதுக்கே வந்து போகிற 15 மினிட்ஸ், அப்புறம் அங்கே நிற்கிறதுக்கு பஸ்ஸு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி திரும்பி வீட்டுக்கு வர 15 மினிட்ஸ்னு இதுக்கே டைம் ஆகிடும். ஸோ இப்போ வந்து சம்மர் டைம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதனால் 5:30க்கெலாம் நல்லா வெளிச்சமாக வெயில் கொஞ்சமாக வர மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து நாங்கள் 3 பேர் ரெடியாகி 6:30க்கெல்லாம் பாப்பாவை பேபி சிட்டிங்கில் விட்டுட்டு என்னையும் ட்ராப் பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் வந்து போயிடுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் ரொம்ப க்ளவுடாக ஒரு மாதிரி, வெயில் இன்னும் வரல, மேகமூட்டமாக இருக்குது. அண்ட் நான் வந்து 7க்குள்ளே ஸ்கூலுக்கு போயிடுவேன். ஸோ இன்னும் யாரும் வரல. ஆஃப்டர் ஒரு 7-5-10 மினிட்ஸ்க்கு அப்புறமா எல்லோரும் வந்துடுவாங்க. இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ஃபீல்ட் ட்ரிப் போக போகிறோம். எங்கே போக போகிறோம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் எங்களோட கிளாஸ் ரூம். பசங்க எல்லோரும் வந்துட்டாங்க. இப்போ ஃபீல்ட் ட்ரிப் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஸோ எஸ், நம்ம வந்து துபாய் மாலுக்கு தான் போக போகிறோம். நல்ல வேளை நமக்கு இந்த வெயிலுக்கு அவுட்டோர் கொடுக்காம இன்சைட் கொடுத்தாங்க. நேற்று போன எஃப்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அவுட்டோரில் தான் ப்ளே ஏரியா கொடுத்துருந்தாங்க. இந்த வெயிலுக்கு நிற்கவே முடியாது வெளியே. ஸோ இன்றைக்கி வந்து நல்லா ஏசியில் இருக்க மாதிரி நல்ல வேளை மால் கொடுத்தாங்க. Okay, we go group by group. First group, the A. Don't stand all. Only the group A. ஸோ இங்கே வந்து குட்டி குட்டி மீன்லேருந்து ஸ்டார்ட் ஆகி நல்ல பெரிய ஷார்க் வர எல்லாமே அவ்வளோ அழகாக பார்க்க முடியும் நம்மளால். அந்த கிளாஸ்லாம் நல்லா கிளியராக, உள்ளே வந்து எல்லாமே நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அடிக்கடி. இங்கே பாருங்கள் எப்படி க்ளீன் பண்ணுறாங்கன்னு. But in reality, so plus.
ஸோ ஸ்கூல் முடிஞ்சிருச்சு. இப்போ ஈவினிங் வந்து வீட்டுக்கு திரும்பி போய்கிட்டு இருக்கேன் பஸ்ஸில். ஒரு படம் ஃபுல்லாக உட்காந்து பார்த்தாலே எனக்கு தலை வலிக்கும். இது ஃபுல்லாக லைட்டிங் இருந்துச்சு அக்வாரியமில். அது வந்து செம்ம டயர்டாகி பாப்பா வந்து பேபி சிட்டிங்கில் இருந்து பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். How was your day at you? Great. What? Welcome, Sonia. Who said thank you to you? Auntie. Why? நீ ஸ்கூலுக்கு போறியா? ஏன்? என்னது? ஸ்கூலுக்கு போறியா? ஸ்கூலுக்கு போயாச்சு. ஸ்கூல் சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும். போறியா? எது? இது ஸ்கூல் இல்ல, இது வீடு. ஸ்கூல் நல்லா இருக்கும். நீ படிக்கலாம், எழுதலாம், விளையாடலாம். நாளைக்கு ஸ்கூல் போ, சரியா? ஏன் இந்த மாதிரி இங்கேயே இருக்கணுமா? எவ்வளோ நாள் இந்த மாதிரி இங்கேயே இருப்ப? படிக்க வேண்டாமா உனக்கு? ஏன்? படிக்க சூப்பரா இருக்கும்ல. படிக்கலாம், நாளைக்கு ஸ்கூல் போலாம். ஓகே? இல்ல போலாம் நாளைக்கு. ஓகே? ஸோ பெரிய பாப்பாவுக்கு வந்து 1:10க்கு ஸ்கூல் முடியும். இங்கே வர்றதுக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 2 o'clock கிட்ட ஆகிடும். இங்கே வில்லாக்கு முன்னாடியே ட்ராப் பண்ணிடுவாங்க. அவள் இறங்கி அவகிட்ட ஒரு கீ இருக்கும், அவளே ஓப்பன் பண்ணி வீட்டில் வந்து உட்காந்துருப்பா. நாங்கள் வர்றது வர நாங்கள் ஒரு 4:30க்கெலாம் நாங்கள் எல்லாம் வந்துடுவோம். What are you doing, guys? மீனு கொடை. How was your school, dear? மீனு, இன்னைக்கு ஸ்கூல் எப்படி இருந்துச்சு? என்ன பண்ணிட்டு இருக்கேன்? இன்னைக்கு இதுதான் எழுதுனியா? ஸோ பாப்பா ஸ்கூல் ஜாயின் பண்ணி இப்போ 2 weeks ஆகுது. இதுவரை எதுவுமே கிளாஸ் எடுக்கல, அப்புறம் நோட்லையும் எதுவுமே எழுதலை. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்து நோட்டில் எழுதியிருக்கிறாங்க. ஸோ வீட்டிலையே ஒரு 4 month இருந்துட்டு இப்போ தான் ஸ்கூல் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் டெய்லி வந்து சொல்லுவா, இன்றைக்கும் எதுவுமே எழுதலைன்னு. இன்றைக்கி தான் நோட்டில் எழுதியிருக்காங்க. நீட்டாக பொறுமையாக இருந்து எழுதியிருக்கிறாங்க. ஸோ நேற்று புத்தாண்டுன்றதால எங்கள் வீட்டில் பாயாசம் செஞ்சுருந்தோம். அண்ட் பக்கத்து வீட்லேயும் விஷுன்றதால அவங்களும் வந்து பாயாசம் கொடுத்துருந்தாங்க. அவங்க தந்தது அப்படியே இருந்துச்சு. ஸோ வந்ததும் அதை சூடு பண்ணி சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போகிறோம்.